ஹாய், வெல்கம் டு சாண்டோவர்ஸ். நான் சாண்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 9 ரெக்கார்ட்ஸ் தட் ஒன்லி சிஎஸ்கே ஹேஸ். ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே சிஎஸ்கே மட்டும்தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற 9 ரெக்கார்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க. நம்பர் 1, சிஎஸ்கே மட்டும்தான் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் 10 தடவை ஃபைனல்ஸ்க்கு போயிருக்காங்க. அதாவது இந்த 18 வருஷம் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் 16 சீசன் ஆடின சிஎஸ்கே 10 தடவை ஃபைனல் போயிருக்காங்க. நிறைய டீம்ஸுக்கு பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதே ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும். அண்ட் ஒரு சில டீம்ஸுக்கு சிஎஸ்கேவை தோக்கடிக்கிறதே ஏதோ ட்ராஃபி வின் பண்ண மாதிரி பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். பட் சிஎஸ்கே ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் ஒரு 10 ஃபைனல்ஸ். நம்பர் 2, அவங்க விளையாண்ட 16 சீசனில் 12 டைம் அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. வேற எந்த டீமும் இந்த அளவுக்கு 12 டைம்ஸ் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆனதே கிடையாது. இதுல ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா, ஒரு சீசன் 2 சீசனுக்கு மேல அவங்களுக்கு ஒரு பேட் சீசன் இருந்தது கிடையாது. லைக் மற்ற டீம் மாதிரி 18 சீசன் டிராஃபி அடிக்காத பஞ்சாப் மாதிரியோ இல்ல வேற நிறைய சீசனுக்கு குவாலிஃபையே ஆகாத டீம்ஸ் மாதிரியோ சிஎஸ்கேக்கு குவாலிஃபை லெவலுக்கு கூட ஆகாத மாதிரியான பேட் ஃபேஸஸ் இருந்ததே கிடையாது. இதுக்கு மெயின் ரீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜஸ்ட் அந்த கன்சிஸ்டன்சியும் அவங்க சிஸ்டமையும் நம்புறதுதான். இதுதான் எங்க டீம், இதுதான் எங்க ஃபார்மட், இப்படிதான் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2008ல இருந்து அவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை தான் நம்பிட்டு இருக்காங்க. எராக்கு ஏத்த மாதிரி கேமையும் பிளேயர்ஸையும் எல்லாம் மாத்திட்டு இருக்காங்களே தவிர, நாங்க இதை நம்பிட்டோம்னா இப்படிதான் பண்ணுவோம், எங்களுக்கு 2 சீசன் நாங்க தோத்தாலும் பரவாயில்ல, அடுத்து ஈஸியா கம்பேக் கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு ஹோப்போட தான் அவங்க என்னைக்குமே விளையாடிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க கம்பேக் சூப்பர் கிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். நம்பர் 3, அகைன் இதுவும் ஒரு பிளே ஆஃப் ரெக்கார்டு தான். என்னன்னா 2008ல இருந்து 2019 வரைக்கும் அவங்க விளையாண்ட எல்லா சீசனும் கன்சிஸ்டன்ஸா பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. தெரியல, சிஎஸ்கேவை கலாய்க்கிற நிறைய டீமுக்கு அது கனவுல தான் நடக்கும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நிறைய பிளேயர்ஸ் வந்தாங்க போனாங்க. ஹேடன் வந்தாரு, டுவேன் பிராவோ, டுவேன் ஸ்மித், ஆல்பி மார்க்கல், அந்த மாதிரி எக்கச்சக்க பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க. மைக்கஸே, அதுக்கப்புறம் இன்னொரு மெக்குல்லம், அவங்கள மாதிரியான ஒரு ஏரா வந்துச்சு. ஒரு ரைனா பீக் ஆனாரு, அப்புறம் ரைனா டவுன்ஃபால், ஜடேஜா, எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க. ஆனா 2008ல இருந்து 2019 வரைக்கும் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகாம இருந்ததே கிடையாது. அதனாலதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு லைக் அவங்களோட மினிமமே கப்பு ஜெயிக்கணும், டோர்னமெண்ட் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. லைட்டா ஒரு மேட்ச் 2 மேட்ச் தோத்தாலே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்பர் 4, கேப்டன்சி. தோனி மட்டும் சிஎஸ்கேக்கு 190 மேட்சஸ் கேப்டன் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு வேற எந்த பிளேயரும் எந்த டீமையும் கேப்டன் பண்ணது கிடையாது. இது ஒரு பெரிய ரெக்கார்ட். சிஎஸ்கே இது வரைக்கும் டோட்டலா 256 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதுல 190 மேட்சஸ் தோனியே கேப்டன் பண்ணியிருக்காரு. மற்ற டீம்லாம் மோஸ்ட்லி ஒரு 2 சீசன்ஸ் 3 சீசன்ஸ் பார்த்துட்டு அவங்க கேப்டனை மாத்திரலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் ஆனா தோனி நமக்கு வின் பண்ணிட்டே கொடுத்துட்டு இருந்தனால கேப்டன்சியை சேஞ்ச் பண்ணணுன்ற ஒரு அவசியமே வரல. அன்டில் ஹி ஏஜ்டு, அந்த ஃபிட்னஸ் இஷ்யூ எல்லாம் கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே சிஎஸ்கே நெக்ஸ்ட் இயராக்கு போகணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவராகவே கேப்டன்சியை தூக்கி ஜடேஜாக்கு, ருத்ராஜுக்கு கொடுக்குறாரு. இன்டர்நேஷனல்லையும் அதுதான் பண்ணார்ல. அவர் ஓரளவுக்கு நல்லா ஃபார்ம்ல இருக்கும் போதே கோலிக்கு கேப்டன்சி கொடுத்து டீம் இனிமே இப்படிதான் ரன் ஆகணுன்ற மாதிரி அவர் கொஞ்சம் செட் பண்ணார். பட் கிரிக்கெட் தெரியாத நிறைய பேர் அதை ஆர்கியூ பண்ணுவாங்க. நான் அது உங்க ஆர்கியூமெண்ட்டுக்கே விட்டுறேன். நம்பர் 5, இந்த பவர் பிளேல 100 அடிக்கிறது, மேட்சுக்கு மேட்ச் 200 அடிக்கிறதெல்லாம் இப்போ லாஸ்ட் ஒரு 2 சீசனா இருக்கிற ஒரு ட்ரெண்ட். அதுவும் ஃபுல்லா பிளாட் பிச், பேட்டிங் பிச், அந்த மாதிரி ஏரால எல்லா டீமும் 200 அடிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனா ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் அதிக 200 அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான். 37 டைம்ஸ் 200 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வேற அவங்க ஹோம் கிரவுண்ட் வந்து சென்னை, ஸ்பின்னுக்கு பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற பிச்சு. அங்க 160 170 தான் பார் ஸ்கோரே. அதே ரொம்ப முக்கி தான் அடிக்கணும். பட் ஆனா சென்னை ஹோம் கிரவுண்டா வச்சுட்டு நம்பர் 1ங்க இது வரைக்கும் அதிகமா 200+ ஸ்கோர் அடிச்ச டீமா இருக்காங்க. இந்த ரெக்கார்ட்லாம் வச்சுக்கிறது யாரு? டேடி ஆர்மின்னு கலாய்ச்ச டீம் தான் வந்துட்டு ஜாலியா மேட்சுக்கு மேட்ச் பிச் கண்டிஷன்ஸ் டஃபா இருக்கும் போதே 200 அடிச்சுட்டு இருந்திருக்கணும். பேட்டிங்குக்கு பயங்கரமா பெயர் போனவங்களும், கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்ச வச்சிருக்கவங்களும், கிரவுண்ட் கொஞ்சம் சிறுசா இருக்கிற ஆர்சிபியே பிஹைண்ட் சிஎஸ்கே தான் இருக்காங்க. நம்பர் 6, ஹோம் கிரவுண்ட் வின் ரெக்கார்டு. எல்லாருமே அவங்களுக்கு ஃபேவரபிளா தான் ஹோம் கிரவுண்ட் செட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அங்க வின் பண்ணி ஜெயிக்கணும்ல, அதுலயும் சிஎஸ்கே தான் நம்பர் 1. 70% வின்னிங் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. ஹோம் கிரவுண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா ரெடி பண்ணி வர்ற டீம் எல்லாம் ஒரு ட்ராப் மாதிரி உழுக வச்சு செஞ்சிருக்காங்க. ஸ்பின் ஃப்ரெண்ட்லி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் எனக்கு தெரிஞ்சு ஹோம் கிரவுண்ட்ன்றனால சென்னை ஃபேன்ஸே வந்து வச்சு செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 7, ஆக்சுவலி சாம்பியன்ஸ் லீக்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னன்னா இந்த மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் ஆடுற எல்லா கண்ட்ரியோட வின்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டோர்னமெண்ட் ஆடுவாங்க. அதுல சிஎஸ்கே 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. மற்ற டீம் எல்லாம் அப்படியே ஜாலியா கனவு பண்ணிட்டே இருக்கலாம்.
2010 and 14 அகைன் தோனியோட கேப்டன்சில வேர்ல்டு வைட்ல இருந்து வந்த இந்த மாதிரி பிரான்ச்சைசி டீம்ஸ் கூட விளையாண்டு 2 தடவை கப் அடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத கண்ட்ரீஸ்ல, அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிச் ஃபார்மேட்ஸ்ல. இன்னைக்கு நம்ம ஆஹா ஓஹோன்னு நினைக்கிற நிறைய பிளேயர்ஸ் ஒரு 2 டெஸ்ட் மேட்ச் ஆட விட்டாலே அவங்களோட ரியல் டேலண்ட் தெரிஞ்சிடும். பட் சிஎஸ்கே எந்த கண்டிஷன்ஸ் இருந்தாலும் நாங்க சும்மா ஹோம் கிரவுண்ட் புல்லிஸ் கிடையாது. எந்த கிரவுண்டா இருந்தாலும் எந்த பிச்சா இருந்தாலும் நாங்க அங்க அசால்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏரா. நம்பர் 8 சிஎஸ்கே வந்துட்டு கண்டினியூஸா 4 வருஷம் ஃபைனல் போயிருக்காங்க. 2010, 11, 12, 13. இது வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லைக் தட் 10 வருஷத்துக்கு ஒருக்க ஃப்ளூக்ல ஃபைனல் போற டீமுக்கெல்லாம் வந்து புரிய வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களோட டேலண்ட்டும் அந்த டீமோட கன்சிஸ்டன்சி, இன்டெப்த் கிரிக்கெட்டிங் நாலேஜ், அவங்க பில்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சிஸ்டம், இதெல்லாம் நினைச்சா டீம் மாத்திர நினைச்சா பிளேயர்ஸ் மாத்திர டீம்ஸுக்கு டெஃபினட்டா புரியவே புரியாது. ஈவன் லைஃபுக்கே இதுதான் தலை சொன்னதுதான், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நம்ம இதுதான் பண்ண போறோம்னு நினைச்சு இறங்கியாச்சு, அந்த ப்ராசஸை கடைசி வரைக்கும் நம்புங்க. 4 வருஷம் தொடர்ந்து ஃபைனல்ஸ் போங்க. நம்பர் 9 டவுன்ஃபால். டவுன்ஃபால்ல என்னடா ரெக்கார்டு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். டவுன்ஃபால்ல என்ன ரெக்கார்டுன்னா, ஆக்சுவலா அஸ் அ சிஎஸ்கே ஃபேனா நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமா, 2020ல இருந்து எங்க டீம் வந்து கொஞ்சம் டவுன்ஃபால் தான். என்ன டவுன்ஃபால்னா 2008ல இருந்து 2020 இருந்த மாதிரியான பீக் வந்து எங்களுக்கு இல்ல. 2020ல இருந்து 2025 வரைக்கும் இப்போ வரைக்கும் கொஞ்சம் டவுன்ஃபால்ல இருக்கும். அந்த டவுன்ஃபால்ல போற போக்குல சரி போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 ட்ராஃபி. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே சிஎஸ்கே மாதிரியான பிரான்ச்சைஸ் தான் ஆமா நாங்க டவுன்ஃபால்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 ட்ராஃபி ஜாலியா ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் 9 ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் விச் சிஎஸ்கே ஹேட்ச். நம்பர் 9 எனக்கு நிஜமாவே தெரியல. டவுன்ஃபால்ல 2 ட்ராஃபி ஜெயிச்ச டீம் யாராவது இருந்தா நீங்களே சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வேற யாராவது என்ஜாய் பண்ணுவாங்க, இல்ல வேற யாராவது டென்ஷன் ஆவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்றது expresschangos.in அப்படின்ற ஒரு டிஷர்ட் பிராண்ட். இவங்கள்ட்ட சூப்பர் ரிலேட்டட் ஃபன்னியான டிஷர்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் நிறைய தமிழ் டிஷர்ட்ஸ், ரொம்ப யூனிக்கான தமிழ் டிஷர்ட்ஸ், எங்கேயும் கிடைக்காத டிஷர்ட்ஸ் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க என்ன ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும், எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் இவங்கள்ட்ட அதுக்கேற்ற ஒரு டிஷர்ட் டெஃபினட்டா இருக்கும். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. நீங்க சாண்டோவர்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ப்ரௌஸ் பண்ணி கோட் யூஸ் பண்ணி சூப்பராக டிஷர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.